மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், ஓபிஎஸ் வந்து திமுக அடிமைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அரசியல்வாதியாக யாரை எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லாத தன்மை. கீழ ஒருத்தர் படுத்திருக்காரு, கீழ படுத்திருக்கிறது யாரு தெரியுதா? இப்படிதாமா அவர் முதலமைச்சரானாரு. ஒரு குழந்தை வந்து ஹைப்பரா இருந்து அட்டென்ஷன் சீக்கிங்க சுத்தினா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சொல்லி பார்ப்போம், பட்டுன்னு ஒரு அறை கொடுத்தா அது அமைதியாகும். அப்படிப்பட்ட அறையை தான் இன்னைக்கு நாங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குறோம். மனு கொடுத்த அந்த பொம்பளை தலையில 4 தட்டு தட்டியே போடி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் நீங்க செஞ்சிருக்கீங்க இவ்வளவு நாளைக்கு. அப்போ பஞ்சம் வச்சு செய்வது திமுகவா, வேணும்னே வந்து மக்களை அழிக்கின்றது திமுகவா, மதவாத சக்திகளை தூண்டி விட்டு கையில வச்சு அழிக்கிறது திமுகவா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்ல திமுக. இப்படிப்பட்ட ஒரு திமுகவினுடைய வேஷம் கலைந்து தொங்குகின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு பயத்தோட உளறலால் தான் இவர் என்ன பண்றாரு, இந்த துணை முதல் பட்டத்து இளவரசர் என்ன பண்றாரு, அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுகிறார். பாஜக 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 பாபரி மஸ்ஜித் பாஜக குஜராத்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படிங்க வாஜ்பாய் பாஜக அப்படின்னு கிடையாது. வாஜ்பாய் தான் ஆர்எஸ்எஸ் காரதான் அவரு. அதே பாஜக நீங்க கூட்டணி. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் சிறுபான்மையினர் பிரிவு பாத்திமா அலி நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆட்சி, அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நாங்கள் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு. திமுக இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க? நிறைய புள்ளி விவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த டைம் திமுக தான் வெற்றி பெறும், அதுவும் 189 195 இந்த மாதிரியான. அவங்க 250 கூட சொல்லுவாங்க, மொத்தம் இருக்கிறது 234, அவங்க 250 கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நெரேட்டிவ் செட் பண்ணி அப்படித்தான் ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. மக்களுக்கான ஆட்சி நடத்தலை, மக்களுக்கான திட்டங்களை செய்யலை, எதுவுமே பண்ணலை. 524 என்னமோ ஒரு இது திட்டங்களை இதுக்கு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதில் வந்து இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ செஞ்சோம் இவ்வளோ செஞ்சோம்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு 10 திட்டங்களுக்கு மேலே அவங்க பெருசாக அதை வந்து செயல்படுத்த ஆரம்பித்தா மாதிரி, செயல்படுத்தின்னு கூட நான் சொல்லலை, செயல்படுத்த ஆரம்பித்தா மாதிரி கூட தெரியலை. அப்படிப்பட்ட அவங்க பண்ணினது இந்த 5 ஆண்டு காலம் அவங்க பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த 10 ஆண்டு காலம் அவங்க வந்து ஆட்சியில் இல்லாமல் இருந்ததுக்கு எப்படி சம்பாதிக்கலாம், என்னென்ன வகைகளெல்லாம் குடும்பத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குடும்ப கட்சிக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சொத்து சேர்க்க வேலையை ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பட்டத்து இளவரசரை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பட்டத்து இளவரசருக்கு கூட ஜால்ரா போடுறதுக்கு ஒரு செட்டு ரெடி பண்ணணும். இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து அப்பாக்கெல்லாம் கிடையாது, மகனுக்கு தான் கொடுப்போம் சீட்டுன்னு சொல்லிட்டு அந்த பட்டத்து இளவரசருக்கு தேவையான ஒரு ஜால்ரா குழுவையும் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க இந்த 5 ஆண்டு. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு. இப்படி அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அப்பாவுக்கு பொன்முடிக்கு கிடையாது, கௌதம் சிகாமணிக்கு, அந்த அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க. ஏன்னா இப்போ பொன்முடி இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, தம்பி இங்க வாங்கன்னு கூப்பிடுவார் துணை முதல்வரை. இதே வந்து கௌதம் சிகாமணி இருந்தா அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழுவை இவங்க வந்து என்ன பண்றாங்க, தான் சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ணி கட்சியில வந்து இவர்களுடைய குடும்பத்தை எப்படி முன்னிலைப்படுத்துவது என்பதை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். மக்கள் அறிந்திருக்கிறதை விட அவர்களுடைய மனசாட்சியை அவர்களுக்கு கொன்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் என்ன பண்ணா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு இப்போ எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நீங்க உங்களது கலர் கண்ணாடிகள் மாதிரி அவங்க கலரா ரீல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார்களே ஒழிய அவர்களை பொறுத்தவரை அடுத்த தடவை எப்படியும் ஆட்சியை பிடிச்சிடணும், பட்டத்து இளவரசருக்கு வந்து நம்ம முடிசூட்டணும் அப்படிங்கிற எய்ம்ல தான் இருக்கிறாங்களே ஒழிய தமிழக மக்களுக்கு இல்லை. பட்டத்து இளவரசன் சொல்லும் போது உதயநிதி ஸ்டாலின் இந்த டைம் ஆட்சி பிடிச்சிட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக்க போறதாகவும் சில தகவல் வந்துட்டு இருக்கு. தகவல்கள் இல்லை, அதான் சொல்றேனே, அந்த ஒரு எந்த அஜெண்டாவை நோக்கி நீங்க போறீங்க. இப்போ நீங்க வந்து இந்த கொள்கையை நான் நிறைவேற்றினேன், இதை பண்ணினேன்னு இவங்களுக்கு சொல்லறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றினேன், இந்த திட்டத்தை நிறைவேற்றிய காரணத்துக்காக மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதை அவர்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்குத்தான் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி இருந்ததே ஒழிய அவர்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய என்ன சொல்றீங்க, அவங்கள வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கிறது, அப்பாவை புகழ்றதுக்கு ஒரு கூட்டம்,
அப்பா பையனை புகழறதுக்கு ஒரு கூட்டம் ரெடி பண்ணி வச்சு மாத்தி மாத்தி தந்தையும் மகனும் அரசியல் பேசி பாருங்க. கட்சி நம்ம அரசியல் கட்சியில இந்த மாதிரி கோஷ்டியை வச்சுக்கிறது ஒரு இயல்பு. கோஷ்டி போக்குல வச்சு வச்சிருக்காங்களா? அரசியல் கட்சி கோஷ்டி வைக்கிறது வேற, குடும்பத்திலேயே கோஷ்டியை உருவாக்கி குடும்ப கட்சியை ஆக்கி கார்ப்பரேட் கம்பெனி ஆக்கி வச்சிருக்கிறது வேற. ஷேரஸ் பிரிச்சு அவங்களுக்குள்ளேயே தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் தமிழக அரசியலுக்கு உள்ள வருவதாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை கேள்விப்பட்டேன். ஆனா அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காம இன்னைக்கு அவங்கள பரப்புரைக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் குடும்பத்தினர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை வந்து அங்க உள்ள திமுக காரங்களை ரசிக்கல, திமுக காரங்களை விரும்பல. இதுதான் உண்மை. நீங்க சிறந்த எதிர்க்கட்சி ஒரு தலைமையா ஒரு அடுத்தடுத்த போராட்டங்களா இருக்கட்டும், வீச்ச இல்லாததும் ஒரு இஷ்யூவா இருக்கு, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுக்கான காரணமும் அப்படின்ற ஒரு பார்வையில சொல்லவே முடியாது. பாக்குறீங்க இல்ல அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யார் அந்த சாருன்னு ஒரு கேள்வி கேட்டு அண்ணன் எடப்பாடியார் கேட்ட ஒரு கேள்விதான் அந்த ஞானசேகரன் என்பவனுக்கு உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து உடனடியாக அந்த கூடிய தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்படி ஒரு விஷயத்துக்கும் மாவட்ட அளவிலாக இருக்கட்டும், அந்த ஒரு எந்த ஒரு கிளை அளவிலா இருந்தா கூட அதற்கான எதிர்ப்புகளை திமுக அரசு எங்கெங்க தப்பு செய்து மொத்தமாவே அவங்க பண்ணது தப்பு தான், எல்லா தப்புகளையும் சுட்டிக்காட்டி அந்தந்த இடங்களில் வந்து போராட்டங்கள் வெடித்த காரணத்தினால் தான் இவர்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாம நின்னாங்க. இன்னொன்னு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவர்களுடைய குறைகளையும் தமிழக அரசாங்கம் இந்த 5 வருடம் என்ன செய்ததுன்னு பேசும் பொழுது அவர்களால் எதிர்ப்பு குரல் கூட கொடுக்க முடியலையே. நீங்க உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா அவர் அன்னைக்கு கலாட்டா பண்ணி கூச்சல் போட்டு வெளியில பண்ணியிருப்பாங்க இல்லையா? வாய் மூடி மௌனியாக அத்தனை எம்பி அத்தனை எம்எல்ஏக்களும் அங்க உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன? முதலமைச்சர் முதற்கொண்டு வாய்ப்பொத்தி தானே உட்கார்ந்தாங்க. கடைசியில் என்ன சொன்னார்? பசிக்குது சாப்பிட போகணும்னாரு, அவ்வளவுதானே சொன்னாரு. இப்போ சாத்தன்குளம் விவகாரத்தில் வந்துச்சு, அதில் வந்து மூச்சு திணறி தான் இறந்தார் அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அது கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் போன்றலாம் குற்றச்சாட்டு செலுத்துறதால எப்படி பார்க்குறீங்க? கமலஹாசன் குற்றச்சாட்டு பண்ணுறதுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவர் வந்து டார்ச்சை தேடிட்டு எங்கேயாவது போக வேண்டியது தான். அதுக்கு மேலே அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா தன் கட்சி அதுதான் டார்ச்சை வந்து திமுகவில் தொலைச்சிட்டார், திமுகவில் புடுங்கிட்டாங்க. தொலைக்கல, திமுகல புடுங்கிட்டு அங்க போய் நில்லுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தனக்கான ஒரு கட்சியாக அவர் தனக்கான கட்சியை உருவாக்கி தனக்கு மட்டும் ஒரு எம்பி போஸ்ட் வாங்கிக்கிட்டு தன்னை சார்ந்த மக்கள் நடுத்தரில் விட்டார். இன்னைக்கு எனக்கு நான் நிக்கலன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அப்போ உன்னுடைய எம்பி பதவி நீ வேற யாருக்காவது நான் விட்டு கொடுத்துருக்கணும். நீ ஒரு தலைவனாக இருந்தால் அதை தானே செஞ்சிருக்கணும். உன்னை நம்பி வந்தவர்களை நட்டாத்தில் விட்டுட்டா. இதே தான் ஓபிஎஸும் பண்ணியிருக்காரு. அவர் கூட வந்தவங்கள நட்டாத்தில் விட்டு டிஎம்கே சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அதனால தான் நான் போயிட்டேன். நீங்க பிரதிநிதித்துவம் பல நெருக்கடி கொடுத்தாங்க. பல நெருக்கடி யார் கொடுத்தாங்க? உங்களை மரியாதையா நாங்கள்லாம் அண்ணன் வாய் நிறையா கூப்பிட்டு உங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருந்தோம். நீங்க கட்சி ஆபீஸை வந்து உடைப்பீங்க. பொதுக்குழு நடக்கும் போது நீங்க எங்க கட்சி ஆபீஸ் உடைச்சிங்க? நீங்க ஏங்க பூட்டினீங்க? நீங்க ரெட்டை இலைக்கு அகேன்ஸ்டா போயிட்டு ரெட்டை இலை முடைக்கணும்னு நீங்க தர்ம யுத்தம் நீங்க யாருக்காக பண்ணீங்க? தர்ம யுத்தம் பண்ணது சசிகலா அம்மாவுக்கு எதிராக நீங்க தர்ம யுத்தம் பண்ணீங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் திரும்ப என்ன சொல்றீங்க? சசிகலா அம்மா உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன்னு சொல்றீங்க. அது கான்ட்ராடிக்ஷனுடைய மொத்த உருவம் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? கான்ட்ராடிக்ஷனா ஒருத்தருக்கு பேசுறாங்கன்னா அவர் சுயநலமாக இருக்கிறார் என்று அர்த்தம். தன்னை மட்டுமே அவர் வந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறாரு. தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவர் வந்து அந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்ப அந்த கட்சியை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இவரிடம் கட்சி சென்று இருந்தால் இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரட்டை இலைக்காக ரீலா போராடினாரு. கட்சியை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருடைய அன்பையும் பெற்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கட்சியை வந்து 5 வருடங்கள் இப்போ வந்து ஆட்சியில் இல்லாட்டாலும் 5 வருடம் காப்பாற்றி, ஆட்சியில் இருந்த போதும் 4.5 வருடங்கள் காப்பாற்றி இந்த கட்சியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல எதிர்கட்சியாக தமிழகத்தில் உருவாக்கி வைத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அப்ப அவருக்கு தான் இப்ப வருங்காலத்தில் 2026 எலெக்ஷனை ஜெயிச்சு எதிர்கால முதலமைச்சராக போறாரு. ஒருத்தர் வந்து 20-25 வருஷமா வேலை செய்யறாரு. அவருக்கு எப்படி பார்த்தாலே அவருக்குள்ள ஒரு என்னதான் மக்கள் பிரச்சனை பேசணும், மக்களுக்காக வாழணும்னாலையும் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்ன்றது ஒரு மனதுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அது இல்லைன்னா போது என்னதான் உழைப்புனாலும் ஒரு பின்வாங்குற மாதிரி ஒரு கரெக்ட். நீங்க ஸ்லீப்பர் செல்ல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சு உங்களை கேள்வி கேட்கும் போது நீங்க ஓடுறீங்க. ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து இப்ப வந்து கோபாலபுரத்துல போய் நின்று என்ன பதில் சொல்லலாம்னு கேட்டுட்டு நீங்க ஸ்டாலினுடைய அடிமையாக நீங்க இருக்கும் பொழுது உங்களை எந்த கட்சி தொண்டை மதிப்பான்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஆரம்பத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன், ஓபிஎஸ் வந்து திமுக அடிமைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா திமுக வீட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு தலைவரை வந்து எதேச்சியா நீங்க வாக்கிங் போகும்போது பார்க்கலாங்க. மார்னிங் 11 மணிக்கு எதுக்குங்க அவங்க வீட்டுக்கு போனீங்க திரும்ப? சோ இதெல்லாம் நீங்க சாதாரணமா 11 மணிக்கு நீங்க சாதாரணமா பாக்குறீங்க. காத்தால நீங்க வாக்கிங் போகும்போது நீங்க அதிகாலை வாக்கிங் போகும்போது நீங்க பாக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அது எல்லாரும் வாக்கிங் போற இடம் நீங்க பார்த்திருக்கலாம், வச்சிருக்கலாம். அந்த சந்திப்பும் போது நீங்க பேசியிருக்கீங்க, அந்த பேசுனது போட்டோ வெளில வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அப்போ நீங்க பேசாததை 11 மணிக்கு திரும்ப போய் பேசுனீங்க.
சரி இதையும் விடுங்க. நீங்க வந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடியாரை வந்து எதிராக வந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்குனாரு. உண்டாக்கும் பொழுது எதுக்கு வந்து நீங்க வந்து சேகர் பாபுவோட போய் உட்கார்ந்தீங்க? வாயில ஸ்னேக் பாபுன்னு வருது, தப்பு கிடையாது. ஆனா சேகர் பாபுவோட நீங்க போய் உட்கார்ந்தீங்க. சோ நீங்க என்னன்னா, இவர்கள் போன்ற எட்டப்பன்கள் கட்சியிலிருந்து அவர்களாகவே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு அவர்களாகவே தான் வெளியில போயிருக்காங்களே ஒழிய அதிமுகவோ அண்ணன் எடப்பாடியாரோ இவர்களை வெளியில துரத்தவில்லை. இவர் போய் அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்சியில இருந்து எல்லா இதுல இருந்து எடுத்தாங்க. சோ அவருக்குரிய மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு மேலவும் அவர் எதிர்பார்த்திருந்தார் என்றால் அதற்குரிய முயற்சிகளை அவர்தான் எடுத்திருக்க வேண்டுமே ஒழிய நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எனக்கு மரியாதை என்ன எடுத்தாருங்க? கட்சியை உடைச்சதா, கட்சி ஆபீஸ போட்டது, அதிமுக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர நான் கேக்குறேன். ஒன்றுபட்ட அதிமுகவை உடைத்தது யார்? அம்மாவின் மறைவுக்கு பின் ஒன்றுபட்ட அதிமுகவை உடைத்தது யார்? உங்களுக்கு தானே அம்மாவுடைய உடல் அங்க இருந்த போது உங்களைத்தானே முதல்வராக ஆக்கினார்கள். நீங்க தானே அம்மா 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டாங்க. நீங்க ஆணையத்துக்கு போய் பதில் சொன்னீங்களா? நீங்க கரெக்டான ஆளா? ஆணையம் அமைக்கப்பட்டதா இல்லையா? அந்த ஆணையத்துக்கு போய் நீங்க ஒரு நாளைக்கு அந்த ஆணையத்துக்கு போய் இல்லைங்க இப்படி நடந்துச்சு நீங்க சொன்னீங்க. அந்த நேரத்தில் இவர் தானே முதல்வர், ஆக்டிங் முதல்வரா இருந்தா இல்லையா? அப்ப இவர் மேல இவ்வளோ குற்றத்தை வச்சுக்கிட்டு இவர் எதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ இதெல்லாம் நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இவர் திமுக அடிமை, திமுகவிடம் அதாவது அவங்க போட்டது போதும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டார், அவ்வளோதான். தொடர்ச்சியாக வந்து மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், நேற்று ஒரு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்பு அந்த ஒரு அட்டைப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் தவிழ்ந்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து உதயநிதி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இம்மெச்சூர்டு தனத்தை காமிக்குது. ஒரு அரசியல்வாதியாக யாரை எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லாத தன்மை, அந்த தன்மையை தான் அவருக்கு காமிக்குது. அந்த தன்மை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா பயத்தினுடைய வெளிப்பாடு தான் உளறல். இப்போ நம்ம தோற்று போயிடுவோம்னு உங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு. நம்மளை விட எப்போ ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க என்ன நினச்சாங்க, இவங்கள்ட்ட கூட்டணி இல்லை, இவங்கள்ட்ட ஆள் பலம் இல்லை, இவங்கள்ட்ட ஏடிஎம்கே தனித்து நிற்குதுன்னு சொல்லிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு வருடம் முன்னாலே பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்தாங்க. பாஜக கூட்டணி பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது, இவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா இவர்கள் கூறுகின்ற சிறுபான்மை என்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் கையாளுகின்ற போது 92 நடந்ததா பாபரி மஸ்ஜித்? நீங்கள் அதற்கு உண்மையாக இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் 99 ஏன் போய் சேர்ந்தீங்க? கேள்வி வருதா இல்லையா? நீ இன்னைக்கு பேசுற இல்ல அப்படி இருந்தா இல்ல, நீங்க 92க்கு அப்புறம் 22 வருஷம் கழிச்சு 92 2002 12 22 30 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் அந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டு வருகிறீர்களா? பாஜக பாபரி மஸ்ஜித், பாஜக குஜராத்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படிங்க வாஜ்பாய் பாஜக அப்படின்னு கிடையாது. வாஜ்பாய் தான் ஆர்எஸ்எஸ் காரதான், அவரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல தானே நடந்ததுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், சரி விடுங்க, 2002 என்ன நடந்துச்சு? 2002 நீங்க ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? நீங்க வெளியில இல்ல, டிஆர் பாலும் முரசொலி மாறனும் ஆட்சியில இருந்தாங்களா இல்லையா? மந்திரிகளாக இருந்தார்களா இல்லையா? சரி, ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போ பில்கிஸ் பானு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ பில்கிஸ் பானுக்கு நடந்த அந்த கொடுமைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல? இன்னைக்கு 22-32 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுதா? அதே பாஜக நீங்க கூட்டணி நாங்க கூட்டணி, நீங்க எங்களை தானே குறை சொல்றீங்க. நீங்க சிறுபான்மை காவலன் சொல்றீங்க இல்லையா? இல்ல, திமுக தன்னை சிறுபான்மை காவலன் என்று முன்னிலைப்படுத்துகிறதா இல்லையா? ஆனா பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இல்ல, பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் அவங்களோட இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது. எலும்பு துண்டுக்கு அலைகின்ற இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய பெயர் தாங்கிய தலைவர்கள், புரியுதுங்களா? அவங்களுக்கு போடுற இப்படி காசு தூக்கி போட்டா அவங்க வாழாடிக்கிட்டு வேலை செய்வாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு சொலவடை ஒண்ணு இருக்கு. நாய் வாழை அறுத்து நாய்க்கு சூப்பு போட்டு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாய்க்கு அது தெரியாது, தன்னுடைய வாழை தான் சூப்பு போட்டு கொடுத்துருக்காங்க, அதை தான் குடிக்கிறோன்னு தெரியாது. ஏன்னா அந்த நாய்க்கு அன்னைக்கு பசி தீரணும். அப்போ இந்த இஸ்லாமிய கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க? தர்கா ஷிர்கு தர்கா அப்படின்னாங்க. இன்னைக்கு தர்காவா சுத்துறாங்க. பட்டையா வச்சுக்கிறாரு செஞ்சி மஸ்தானு, காஃபிர்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் மதவாத அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்களா திமுக கூட்டணி, இல்லை அதிமுக பாஜக மதவாத கூட்டணி? என்னுடைய டைரக்ட் क्वेश्चन இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன எப்படி மேம்? யாருங்க நீங்க தான் யார் கையில எடுத்துருக்காங்க? திருப்பரங்குன்றத்தை எப்படி மேம்? திருப்பரங்குன்றத்தை மட்டும் நீங்க ஏன் பாக்குறீங்க? திருப்பரங்குன்றத்துல எனக்கு எந்த தவறும் தெரியல. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு தனி மனிதன் ராம ரவிக்குமார் என்ற ஒரு தனி மனிதன் நீதித்துறையை நாடி ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுல 10 பேர் தான் மேல போகணும்னு சொன்னாங்க, கரெக்டா? அதை நீங்க கீழே தடுத்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இதே ஒரு விஷயத்தை ஒரு அறநிலை, இப்போ ஒரு இந்து தன்னுடைய இது வந்து விளக்கேற்றணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா? 10 பேர் மேல போயிருந்தா அதுக்கு சப்போர்ட்டா அறநிலையத்துறை நிக்கல. அறநிலையத்துறை யார்? அறநிலையத்துறை அனுமதி கொடுத்தா பாபர் மசூதி மாதிரி ஆயிடும்ன்றதுதான் அனுமதி. அது எப்படிங்க பாபர் மசூதி மாதிரி ஆயிடும்னா அப்ப அவ்வளவு வீக்கா இருந்திருக்கா சட்டம் ஒழுங்குங்க?
கல்யாண் சிங் மாதிரி இன்றைக்கு இவங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்துல தான் உங்களுக்கு பயம் வந்திருக்கு. ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியை பற்றி நம்ம சனாதன பேசக்கூடாது. அடிப்படையில கொடுக்கறதா அவர் என்ன சனாதன அடிப்படை அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாபரி இதுக்கு அயோத்தியா கொடுத்ததுலயே ஒரு முஸ்லீம் இருந்தார் இல்லையா, முஸ்லீம் ஜட்ஜ் இருந்தாரா இல்லையா? அவரும் என்ன சொன்னாரு, இது வந்து மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சில வேலைகளை பண்றோம். சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீதி அரசர்களை நம்ம குறை சொல்வதோ, நீதி அரசர்கள் ஏன் சொன்னாங்கன்னு கேட்கறதோ அது ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னொன்னு, அன்னைக்கு 10 பேர் மேல போலான்னு சொன்னும் பொழுது போலீஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தான் காவல்துறை கையில வச்சிருக்கீங்க, பெரிய பெரிய காவல் அதிகாரிகளை நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஒரு 10 பேரை ப்ரொடெக்ஷனோட மேல கூட்டு போயிட்டு ஒரு விளக்கேத்திட்டு கீழே வரதுக்கு என்ன அவங்க தர்காக்குள்ளியா போய் விளக்கேத்துறேனாங்க? இல்ல ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா அந்த விளக்கேத்துறதுக்கு? அவர் என்ன சொன்னாரு, டெய்லி போய் பண்ணுவாங்க, டெய்லி போய் ஏத்தணும்னு சொல்லியிருந்தா நீங்க படிப்படியா முன்னேற்றத்தை பத்தி பேசலாம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏத்த போறாங்க. அடுத்த வருஷம் வரும்பொழுது என்ன ஆகும், திரும்பி இதே மாதிரியான ஒரு ஏன்னா திருப்பரங்குன்றம் கோர்ட்டு கேஸ் இன்னைக்கு நேத்து நடக்கல, சுதந்திரம் வருவதற்கு முன்னால் இருந்து நடந்து கொண்டிருக்கு. லண்டன் கோர்ட்ல இருந்து நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே நடந்திருக்குங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது சுதந்திரம் பெற்ற நீதிபதிகள் தன்னோட கருத்தியல் கொண்டவர்களா மாத்திடுறாங்க. இல்ல அது எப்படிங்க? அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட கருத்தியல் கொண்டவர்களா மாத்திருங்க. நீங்க அப்படியே பேசுனீங்கன்னா பொன்முடி வழக்குல 1 மாதம் வந்து அவருக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. அது நீதி இல்ல அது நீதின்றாங்க. அதே வந்து ஜெயலலிதா அம்மா ஒரு முதல்வராக இருந்தவர், அவங்க எங்க ஓடிட்டு போறாங்க, உடனே வாசல்ல அவங்களுடைய கார்ல இருந்து கொடி கழட்டினீங்க இல்ல? அப்போ பஞ்சம் வச்சு செய்வது திமுகவா, வேணும்னே வந்து மக்களை அழிக்கின்றது திமுகவா, மதவாத சக்திகளை தூண்டி விட்டு கையில வச்சு அழிக்கிறது திமுகவா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்ல திமுக. இப்படிப்பட்ட ஒரு திமுகவினுடைய வேஷம் கலைந்து தொங்குகின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு பயத்தோட உளறலால் தான் இவர் என்ன பண்றாரு, இந்த துணை முதல் பட்டத்து இளவரசர் என்ன பண்றாரு, அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுகிறார். சரி, இவ்வளவு நாள் அண்ணன் எடப்பாடியார் இவ்வளவு ஹார்ஷா இப்படி பதிலுக்கு பதில் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? கொடுக்கல. ஆனா இனிமேலும் வந்து பண்ணா அது இவங்க திரும்ப ஆடிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்ற லெவல்ல தான் அவர் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறார். உதயநிதி பேசுறது விமர்சனம் வைக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறதுனால எங்களுக்கு டிஸ்டர்ப் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பைத்தியக்காரன் ஒரு இடத்துல சுத்திட்டு வந்தா சும்மா இருக்கலாம். அவன் சும்மா சுத்தி போன வருஷம் செக்கலை தூக்கிட்டு போகணும், என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, இந்த ஒரு படத்துல முதல் மரியாதை செய்யுங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணுன்ற கதையா, என்கிட்ட ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எய்ம்ஸ்க்கு கல்ல எடுத்து காமிச்சாரு. இது பேரு நீட்டுக்கு வழிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்குன்னா கடைசியில சொன்னாரு, பப்பு வந்திருந்தா நாங்க வந்து ஜெயிச்சிருக்கோமா, நாங்க வந்து இதை கேன்சல் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இருக்கின்றவர்கள் இதெல்லாம் பேச முடியுமா? ஏன்னா நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நீட். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், தமிழகத்தை வஞ்சிக்கிறது மத்திய அரசாங்கம் சொல்லி நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் இல்லை, எல்லோரும் போகிறாங்க, நீங்கள் மட்டும் போக மாட்டீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இது அட்டென்ஷன் சீக்கிங்னு தான் நான் பார்ப்பேன். ஒரு குழந்தை வந்து ஹைப்பராக இருந்து அட்டென்ஷன் சீக்கிங்கை சுற்றினா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சொல்லி பார்ப்போம், பட்டுன்னு ஒரு அறை கொடுத்தா அது அமைதியாகும். அப்படிப்பட்ட அறையைத்தான் இன்னைக்கு நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நல்ல மனிதனை பற்றி பேசுனீங்க, போன தடவை வந்து அவருடைய தாயை பற்றி பேசினார் ஆராசா. இப்படி மற்றவங்களை பேசுறதே வேலையா வச்சுக்கிட்டு மக்களை டைவர்ட் பண்ற வேலையே பண்ணிட்டு இருந்தேன்னா நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு மக்கள் கிட்ட. உன்னுடைய தொகுதி, இந்த தொகுதிக்கு நான் இவ்வளவு தூரம் பண்ணினேன், இந்த வேலைகளை செய்தேன், இந்த ரோடு போட்டேன், உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை நான் சரி பண்ணினேன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுத்தேன், இந்த கம்ப்யூட்டர் லேப் ரெடி பண்ணி கொடுத்தேன், மக்கள் சேவை மையம் கொண்டு வந்து கொடுத்தேன், எதுவுமே நீ பண்ணலையே. இங்க மட்டும் இல்லை, எந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒண்ணுமே பண்ணல. மனு கொடுத்த அந்த பொம்பளை தலையில 4 தட்டி போடி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் நீங்க செஞ்சிருக்கீங்க இவ்வளவு நாளைக்கு. அந்த அரசாங்கத்துல இருந்த மந்திரிகள் என்ன பண்ணாங்க, அதானே பண்ணினாங்க. அப்போ இவர்கள் திரும்ப வருவாங்கன்னு அவங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? வரவே முடியாது அவங்களால. அப்போ அந்த பயம், எங்க தகப்பனார் நம்மளுக்காக ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எங்க போயிடுமோன்னு ஒரு பயத்துல அந்த உளறலுடைய காரணமாகத்தான் இது வந்திருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க, இன்னொரு இந்த ஓட்டை பிரிக்கலாம் என்று ஒரு சிலரை ரெடி பண்ணி உள்ள அமிச்சாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, பாஜகவோட பி டீம்னாங்க. பாஜகவோட பி டீமா இருந்தவரா வந்து சவப்பு கருப்பு சைக்கிள்ல போயிட்டு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு ஓட்டு போனார். நிறைய தகவல் போயிருந்தீங்க. மற்ற போய் சேர்த்து நன்றி. நன்றி.